ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். அமெரிக்காவோட ஆளில்லா உளவு விமானமான MQ9 ரீப்பர் அந்த ட்ரோனை ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்கள்லாம் வீழ்த்திட்டதா அமெரிக்காவும் சொல்கிறாங்களே. ஸோ இது என்ன நடந்துச்சுங்க? ஸோ இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு மறுப்பு இல்லை என்ன விஷயத்தை ரஷ்யா அங்கே சொல்ல வராங்க, இதனால் என்ன பின்விளைவுகள் கான்சிக்வன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இமீடியட்டாக இதனாலலாம் நியூக்ளியர் போர் இல்லை அணு ஆயுத போர்லாம் வரப்போகிறதில்ல. பட் இருந்தாலும் ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனை இவங்களுக்குள்ளே வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த MQ அந்த சொல்கிறாங்களே, இதில் M அப்படின்றதுனா மல்டி ரோல். இதை வந்து உளவு வகைக்கும் பயன்படுத்தலாம், இதில் அட்டாக்காகவும் இராணுவ பயன்பாட்டுக்காகவும் பயன்படுத்தலாம். இது ஏன்னா இதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய மிசைல், ஒரு 8 மிசைல் கிட்ட இதில் வந்து வச்சுருப்பாங்க. லேசர் கைடட் மிசைல் வச்சுருப்பாங்க, 16 ஹெல்ஃபயர் மிசைல்லாம் இந்த ட்ரோன்லேயே வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இது மூலமா இதை கண்காணிக்கவும் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்ணவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான். ஸோ அதனால தான் எம்ன்றது மல்டி ரோலுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அந்த Q அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, Qன்றது என்னென்னா ரிமோட் மூலயமா யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா இதை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கன்னா ரிமோட்டில் நிறைய ஒரு டீமாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஒரு 2 பேர் அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டீம் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுவார். இன்னொருத்தர் இதில் நிறைய ரேடார்ஸ் லேசர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சுட்டு இவங்க வந்து மற்ற கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி 2 பேர் சேர்ந்து தான் ஒரு ட்ரோனை இயக்குவாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த விஷயம் எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிட்ட இருக்கிற கருங்கடல் பிளாக் சி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய இந்த MQ9 அந்த ட்ரோன் வந்து எப்பயும் போகிற மாதிரி அவங்க வந்து உளவு தகவல் இல்லை ஏதோ அவங்க வந்து எந்த விஷயம்னு சொல்ல அன்ஸ்பெசிஃபைடு ரீசனுக்காக எப்பயும் ரொட்டீன் டாஸ்க் அங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏன் அந்த இடத்துல பண்ணுது அப்போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர், இது வந்து ரஷ்யா பார்டர் கிடையாது, இன்டர்நேஷ்னல் பார்டர்னால யார் வேணாலும் போகலாம், அதனால எங்களுடைய ட்ரோன் வந்து அங்கே போயிட்டுருக்கு, ரொட்டேஷனாக வெளியே சொல்ல முடியாது, அதாவது அன்ஸ்பெசிஃபைடு அந்த டாஸ்க்குக்காக பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, 2 சுக்காய் 27 போர் விமானம், ரஷ்யாவோட 2 போர் விமானம் வந்துச்சு. ஸோ வந்த 2 போர் விமானம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை வந்து இடைமறிக்குது இந்த ட்ரோனை. ஸோ அவங்க மறிக்கிறதோடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரோன் மேலே அந்த போர் விமானம் ஃபைட்டர் ஜெட் இருக்குல்லையா, ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட், அதெல்லாம் அவங்களுடைய அந்த ஃபியூல் இருக்குல்லையா, அதை இது மேலே வந்து திறந்து விழுறாங்களாம். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு அந்த ட்ரோன் எந்தெந்த வழியில் டைரெக்ஷனில் போதோ அதுக்கு முன்னாடி அது மேலெலாம் அவங்களுடைய ஃபியூலை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் சுக்காய் 27 அந்த ஃபைட்டர் ஜெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ட்ரோனுடைய ஒரு என்ஜின் இருக்குல்ல, ப்ரொப்பல்லர், அதில் போயிட்டு மோதிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து அவங்க சொல்கிற சென்டென்ஸ் கவனிக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அடுத்தது இமீடியட்டாக இது வந்து இன்டர்நேஷ்னல் பார்டரில் வரணும் அப்படின்றதுக்காக குயிக்காக வேகமாக அதை இயக்கும்போது கிராஷ் ஆகிடுச்சு பிளாக் சீல அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா இது வந்து பிளாக் சீல வந்து நொறுங்கிடுச்சு அவங்களுடைய ஆளில்லா MQ9 அந்த ரீப்பர் ட்ரோன் அப்படின்றது. ஸோ அது இன்னொரு விஷயம் என்னென்னா கிரே ஈகிள் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இதை வந்து அவங்களால கண்டுபிடிச்ச முடிஞ்சிச்சா, எங்கே இதில் எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கண்டிப்பாக இதை வந்து இதை எங்கே விழுந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா பிளாக் சீல ஒரு ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கும் அப்படின்றது தான் அமெரிக்கா சொல்கிற இந்த விஷயம். ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவோட அம்பாசிடரை கூப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ரஷ்யா ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, அவங்களுடைய ட்ரோன் வந்தது உண்மை, எங்களுடைய போர் விமானங்களாம் அதை வந்து அட்டாக்லாம் பண்ணல, அவங்களே ஒரு வேகமாக போயிட்டு பிளாக் சீலுக்கு கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்றது தான். ஸோ அதுக்கடுத்து சொல்கிற அவங்க சென்டென்ஸ் கவனிக்கணும் என்னென்னா, இந்த ஏரியா வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்லாம் சொல்லக்கூடாது, எங்களுடைய பார்டர் பக்கத்தில் வந்துட்டாங்க, ஸோ அதுக்காக தான் எங்களுடைய ஃபைட்டர் ஜெட் அங்கே போச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ இது நாங்கள் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணுறதால இந்த ஜோன் வந்து இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல எங்களை கண்காணிக்கிறதுக்காக அவங்க வராங்க, ஸோ அதனால் அதை ஏற்றுக்க முடியாது, இனிமேல் அப்படி அவங்க வரக்கூடாது அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா, இன்னொரு விஷயம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உக்ரைனுக்கு நிறைய அந்த இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்களே உளவு தகவல்களை அமெரிக்காவில் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளில்லா விமானங்களில் பயன்படுத்தி, ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இந்த தகவல் எங்கே வந்து ரஷ்யாவுடைய வீரர்கள் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய கப்பல் எங்கே இருக்குது, ஸோ இதெல்லாம் அந்த தகவலை சேகரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போர் உளவு விமானங்கள் இல்லை ட்ரோனை வந்து அங்கே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த MQ9 ரீப்பரை பொறுத்த அளவுக்கு நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, இந்த வகை ட்ரோனை தான் நிறைய எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட உக்ரைன் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்று கூட அவங்க உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்கல. ஸோ கிட்டத்தட்ட 34 பில்லியன் பணம் இந்த அளவு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வெப்பன் கொடுத்த அமெரிக்கா உக்ரைனுக்கு இந்த உளவு ட்ரோனை கொடுக்கலன்னு பார்க்குறோம். ஸோ ஏன்னா இது அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹை டெக்னாலஜி அப்படி இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய வந்து அந்த சுவிட்ச் பிளேட் ட்ரோன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய அந்த இலக்கில் நேராக போய் மோதுற மாதிரிலாம் பண்ணி நேராக
நேராக போய்ட்டு மோதி வெடிக்கிற மாதிரிலாம் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, அமெரிக்காவோட சுவிட்ச் பிளேடு ட்ரோன் எல்லாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரோனை அவங்க கேட்டுமே கொடுக்கல. ஏன்னா அவங்க பயந்தது என்னென்னா இது வந்து ரஷ்யா கையில் போயிடுச்சு அப்படின்னா இந்த டெக்னாலஜி அவங்க கிட்ட போயிடும் அப்படின்றது தான். ஸோ ஆனால் அவங்க பயந்தது அந்த விதத்தில் நடக்குனாலும் இந்த இடத்துல நடந்துருச்சுன்னு தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த கருங்கடலை பொறுத்தளவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் மேக்ஸிமம் யார் இருக்கா, ரஷ்யா கண்ட்ரோல் தான். ஸோ அதுக்கு அடுத்தது மற்ற நாடுகளில் போயிட்டு எடுக்கலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா இந்த கடலை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய கடலில் அந்த கன்னி வெடிக்கிற மைன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு உக்ரைனுடைய தானியம் வெளியில் போனாலே ரஷ்யாவுடைய அப்ரூவல் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னொரு நாடுலாம் வந்து ஈஸியாக இங்கே எடுக்கிறது சிரமம் அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இது வந்து ரஷ்யா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அமெரிக்காவோட எந்தெந்த வெப்பன்லாம் ரஷ்யா கையில் மாட்டுதோ அதெல்லாம் எடுத்து சைனா ஈரான் கிட்ட ரிவர்ஸ் இன்ஜினியரிங்காக அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த விஷயம் எப்படி போகுது அப்படின்னா, ஓவராலாக இதை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரஷ்யா இவங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட்டே இல்லை அப்படின்றத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. நார்த் ஸ்ட்ரீம் பிரச்சனையில் அமெரிக்கா தான் அதை டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு சொன்னது ஆரம்பிச்சு, ஸோ அதுக்கு அந்த பிரச்சனையிலேயே வந்து அவங்க நாட்டிலே சொல்கிறாங்க, நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை அமெரிக்கா தான் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே வந்து ஒருத்தவங்க ஒரு நம்பிக்கையை பெரிய அளவு டேமேஜ் பண்ணிடுது. ஸோ இப்போ அமெரிக்காவில் இருக்கிற விமர்சகர்களே ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, நாளுக்கு நாள் வந்து ரஷ்யா, சைனா, ஈரான், நார்த் கொரியா, இன்னும் சில நாடுகள் ஏன் சொல்கிறாங்கன்னா, அது அவங்க அந்த அலையன்ஸ் வந்து இன்னும் வலுவாகிட்டே வருது இவங்களுக்குள்ள. ஸோ ஆனால் அமெரிக்கா இந்த இடத்துல அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னது என்னென்னா, இந்த நேட்டோலாம் நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது தான். பட் ஆனால் இந்த ஆப்போசிட் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து இவங்களுக்கு நேட்டோவுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இப்போ சைனா முன்னிலையில் ஈரானும் சவுதியும் ஒன்று சேர்றாங்களே, அவங்க வந்து தூதரகத்தெல்லாம் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக இவங்களை சைனாவால் பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்காவே நம்பி இருந்த சவுதி அரேபியா இப்போ வந்து சைனா பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த போர்னால பெரிய அளவு வந்து யாருக்கு லாபம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குன்னா சைனாவுக்கு தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ சைனாவை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பெட்ரோலியம் பொருட்கள் இல்லை கச்சா எண்ணெய்க்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா ரஷ்யா எக்கச்சக்கமாக கம்மியான விலையில் தராங்க, இந்தியாவுக்கு தர மாதிரி. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் ஈரான் கிட்டேருந்து எக்கச்சக்கமாக அவங்க வாங்குறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ சவுதியும் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. சவுதியும் அவங்க இந்த டீல் வரதுனால அவங்களுக்கும் அதை ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது மூலமா பெரிய டாமினண்ட்டை சைனா இந்த இடத்துல உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓவராலாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவுக்கு எதிரி இந்த ஃப்யூச்சரில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சைனா தான். ஸோ அது வந்து அமெரிக்காவுக்கே தெரியும். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து ரஷ்யாவை வந்து எதிர்க்கிறதுனால ரஷ்யா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனாவோட ரொம்ப க்ளோஸாக போயிடுறாங்க. ஸோ இந்த க்ளோஸ்னஸ் அதிகமாகிறதுனால ஓவர் டிபெண்டன்ஸ், ரஷ்யா வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி ஆகிடுவாங்க சைனாவை. ஸோ இதனால் என்னென்னா, சைனா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து க்ரோ ஆகி ஒரு பாலிட்டிக்ஸில் உலகளாவிய அரசியலில் ஒரு அசைக்க முடியாத பெரிய ஆளாக அவங்க வந்து நிற்பாங்க. ஸோ அவங்கள வந்து அமெரிக்கா எதிர்க்கணும் போய் நிற்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமெல்லாம் நின்றாது அப்படின்றது தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய அவங்க மிலிட்ரி லெவல்லையும் சரி, பாலிட்டிக்ஸ்லையும் சரி, ஸோ அவங்க மற்ற நாடுகளுடைய அவங்களுக்கு வந்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சரி, இப்போ சவுதி, ஈரான் சொல்கிறோம், ரஷ்யா எல்லாமே அவங்க கூட ஒன்றா வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவு ஒரு பெரிய பில்டப்போட சைனாவும் இந்த இடத்துல வராங்க. பட் ஆனால் இதை வந்து அவங்க தடுக்கணும் அப்படின்னா அமெரிக்கா பண்ண வேண்டியது ரஷ்யாவை வந்து சைனா கூட சேராமல் இருக்கிறது தான் அவங்க பண்ணணும். அப்படி பண்ணணும்னா அவங்க இந்த போர், அதாவது ஒரு பக்கம் உக்ரைனில் ரஷ்யா கூட போர் பண்ணிக்கிட்டே அவங்க இந்த வேலையை பண்ண முடியாது. அதை வந்து அமெரிக்கா ரியலைஸும் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க நாட்டில் இருக்கிற இதை அனலைஸ் பண்ணுறவங்களே சொல்கிறது. ஏன்னா இந்த போரில் ரஷ்யா ஜெயிக்குது தோக்குதுன்றதுலாம் விஷயமே இல்லை. அவங்க ஜெயித்தாலும் தோற்றாலும் பெரிய அளவு பெனிஃபிட் வந்து இதில் வந்து சைனாவுக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆகிட்டு ரஷ்யா வந்து சைனாக்கிட்ட பெரிய அளவில் வர்றதுனால இது வந்து சைனாவுக்கு பெரிய ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ சைனாவுமே இதே மாதிரி வந்து அமெரிக்காவுடைய போர் விமானங்கள்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தால் கூட ஸோ அவங்கள வந்து இடைமறிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுலாம் நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ இப்போ அங்கே பசிபிக்கில் சைனா கூட இந்த பிரச்சனை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பிளாக் சீல ரஷ்யா கூட இந்த பிரச்சனையும் அமெரிக்கா ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ நாளுக்கு நாள் வந்து இது எல்லா பக்கமும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அக்குஸ் ஒப்பந்தம் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தோன்னா சைனா தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பசிபிக்கில் வந்து நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா கூட ஒரு கூட்டு சேர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி அலைன்ஸை உண்டாக்குறீங்கன்னு சொல்லிட்டு சைனா தான் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தோன்னா ரஷ்யாவை அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து பசிபிக் பெருங்கடல் அந்த ரீஜியனில் ஒரு இராணுவ கூட்டு மாதிரி இங்கே சேர்றது கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சைனாவுக்கு ஆதரவாக இந்த இடத்துல கருத்து சொல்ல வராங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது நீங்கள் வந்து நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி படி ஒரு அணு ஆயுதம் இருக்கிற நாடு அணு ஆயுதம் இல்லாத நாடுக்கு வெப்பனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அணு ஆயுத வெப்பத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து
நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க யூஎஸும் யூகேவும். இது வந்து சரி கிடையாது. நீங்களே இந்த ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க. ஸோ இது லாங் டேர்மில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த ட்ரோனை அவங்க வீழ்த்தினாங்களே, இப்போ அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா தான் வீழ்த்தினாங்க அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஒரு அடுத்தது இன்னும் எஸ்கலேட் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா இன்னும் ஒரு பிரச்சனையாக தான் அவங்க வந்து, ஏன்னா நேரடியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த இடத்துல நேரடியாக அவங்களுடைய ட்ரோனு இவங்களுடைய போர் விமானம் மோதுது அப்படின்றத நம்ம பார்க்கல. ஸோ இது வந்து அடுத்த லெவலுக்கு இது எஸ்கலேட் ஆகுதுன்றது தான் பார்க்குறோம். பட் இதனால் இமீடியட்டாக அணு ஆயுத போரோ இல்லை வந்து வேறு இவங்களுக்குள்ள போர் வந்துடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். சரிங்க, உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காம இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.